ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக 5 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக யாரிடமெல்லாம் விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்காக பேருந்துல புறப்பட்டு சென்ற மாணவனை வழிமறித்து வெட்டிய சம்பவம் தான் தற்போது பரபரப்பான சூழலை நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சரகத்திற்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் நடந்த சம்பவத்தின் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவ இடத்துல, அதாவது சம்பவம் நடைபெற்ற இடத்துல தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மாணவன் படிக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் உள்ள பள்ளி, அதே போல மாணவனிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போல காவல்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறையுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் அந்த மாணவன் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மாணவனுக்கு சிகிச்சை முடிந்த பின்னர் மாணவனிடம் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அவர்களும் காத்திருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருப்பதனால மாணவர்களிடம் விசாரணை நடத்துவது கடினமான சூழல் ஏற்பட்டிருக்கிற சூழல்ல தற்போது அந்த பள்ளி முன்பு காவல்துறையினர் இருக்கிறார்கள். தேர்வு முடிந்த பின்னர் சம்பந்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மாணவனுக்கு தலை, கை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல ஆழமான அரிவாள் வெட்டு காயங்கள் இருப்பதால நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தலைமையிலான இந்த மருத்துவர்கள் குழு தொடர் கண்காணிப்புல தீவிர சிகிச்சையை அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல மாணவனுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, இதே போன்று தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகிறது என கூறி மாணவனுடைய பெற்றோர்கள் மற்றும் அந்த பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முகாமிட்டு அந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில அந்த கபடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில கூடுதலாக காதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலையும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது மாணவனுக்கு பல்வேறு காயங்கள் இருக்கக்கூடிய நிலையில தையல் போடக்கூடிய பணி தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.